ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog தான் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு நைட் டின்னர் ரொட்டீன் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு டின்னருக்கு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் கடையில இருந்து சில வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வீட்டில். ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கிச்சன்லையும் கொஞ்சம் ரொம்ப அழுக்கா இருந்தது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அப்படி சைட் பை சைடு தோசை சுட்டுட்டு இருக்கும்போதே இந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா மிளகாவும் கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி காம்பு எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவசரமாக குக் பண்ணும்போது. ஸோ அதுக்காக அதில் அந்த மேலே இருக்கிற காம்பு மட்டும் லைட்டாக அப்படியே பிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சுட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சு. ஸோ அதுக்காக தான் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராசரிஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாக் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டிமார்ட் போயிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. சரி, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி 3 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு. ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறேன். ஸோ இப்படி தான் என்னோட கிச்சன் இருந்தது. அதை ஆர்கனைஸ் பண்ணோன்னு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதில் டிமார்ட் போன அன்னைக்கு டிமார்ட் போயிருக்கும்போது வாங்கின திங்ஸ் எல்லாம் சும்மா நான் லைட்டாக காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக தான் வாங்கினோம். எப்படியும் ஒரு மாசத்துக்கு 2 தடவையாவது போகிற மாதிரி வந்துடுது. ஸோ கொஞ்சமாக தான் வாங்கினோம். வாங்கிட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ணி எப்படியும் ஒரு 2 months இருக்கும். அந்த இடம் ஃபுல்லும் அவ்வளோ எறும்பு நிறையா வருது. இந்த வெயில் காலம்னால எறும்பு தொல்லை தாங்க முடியல. அதனால எறும்பு வரக்கூடாதுன்னு அப்படியே அங்கங்கே சாக் பீஸாக போட்டு வச்சு அப்படியே அந்த இடமே ரொம்ப நாசமாயிட்டு. ஸோ ஒரு சின்ன க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ரேக்கை கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரீஃபில் பண்ணதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் பண்ண வேண்டிய ஒரு 2-3 ஜார்ஸில் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். முன்னாடிலாம் பிளாஸ்டிக் டப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்னோட அம்மாவோட கிச்சன். ஸோ எங்கள் மம்மி பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதோ அடம்பிடிச்சு பிடிவாதம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் கிச்சன் முழுக்க கிளாஸ் ஜார்ஸ் மாற்றணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம். இதெல்லாமே ரொம்ப முன்னாடியே வாங்கினது. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அதனால தான் அதோட மூடிலாம் நல்லா துருப்பிடிச்சு போயிருக்கு. பரவாயில்ல. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.